நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோடைய கிராமர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். 8th லெசன் விசேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி 7 லெசன்ஸ் நடத்தியிருக்கேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. विशेषण किसे कहते हैं, उसके कितने भेद है, उदाहरण सहित समझ चाहिए. விசேஷன்னா அஜெக்டிவ். அஜெக்டிவ் எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. जिस शब्द से संज्ञा या सर्वनाम की किसी विशेषण या गुण का पता चलता है उसे हम विशेषण कहती हैं. எந்த ஒரு வேர்டு வந்து சங்கியா நவுன் சர்வநாம் ப்ரோனவுன் அதோடைய சிறப்பை சொல்லுதோ, சிறப்பான குணத்தை பற்றி சொல்லுதோ அதுதான் விசேஷன் சொல்கிறாங்க. எப்படி எக்ஸாம்பிள் அச்சா, दो, बहुत, तीसरा. इसके 4 भेद है. இது 4 டைப்ஸ் இருக்குது. गुणवाचक विशेषण, संज्ञावाचक विशेषण, परिमाणक वाचक विशेषण, सर्वनामिक या निर्देशक विशेषण. गुणवाचक विशेषण पारेंगे. जिस विशेषण से किसी संज्ञा या सर्वनाम के गुण, दोष, रूप, रंग आदि पता चलता है उसे यम गुणवाचक विशेषण कहते हैं. குணவாச்சக்னா அதோட தன்மை, குணம், அதோடைய குறை, அதோட வடிவம், கலர் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் குணவாச்சக் விசேஷன். குட்னா அச்சா, தோஷ்னா புரா, ரூப்னா சுந்தர், ரங்குனா கலர், கலர்னா ஹரா. संज्ञावाचक विशेषण அப்படின்றது जिस विशेषण के द्वारा किसी संज्ञा या सर्वनाम की संज्ञाना நம்பர்ஸ் நம்மளுக்கு வருதோ, அது வந்து அடிப்படையில் வருதோ அதுதான் வந்து संज्ञावाचक विशेषण சொல்கிறாங்க. एक बदला, दूकना. एग्जाम्पल इसके 2 भेद है. இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. निश्चित संज्ञावाचक, अनिश्चित संज्ञावाचक. நிச்சயத்துனா நம்மளுக்கு தெரியும் இது 10 ரூபா, இது 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக அப்படி சொல்லுவோம். இது வந்து 5 இருக்குது, 10 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அனிச்சத்துனா நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருக்கலாம், ஏறக்குறைய இவ்வளோ பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், இவ்வளோ தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் இல்லாமல் சொல்கிறது தான் அனிச்சத். निश्चित वाचक संज्ञा पारेंगे. जिस संज्ञा विशेषण से निश्चित संज्ञा का बोध होता है उसे निश्चित संज्ञा विशेषण कहती है. इसके 4 भेद हैं. கனவாச்சக்னா 10, 100, 10, 100ன்னு சொல்கிறது. கர்மவாச்சக்னா பஹலா, தூசரா, ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்கிறது. அபிர்விருத்தி வாச்சனா தூக்குனா, துகுனா, அதாவது 2 மடங்கு 3 மடங்குன்னு சொல்கிறது. சமுதாயக் வாச்சக்னா தோனோம், தீனோம், 2 பேர் 3 பேர் அப்படி சொல்கிறது. अनिश्चित संज्ञावाचक அப்படின்றது जिस संज्ञावाचक विशेषण से निश्चित संज्ञा या पता ना चलता हो उसे हम अनिश्चित संज्ञावाचक அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிச்சயம் இல்லாததை, ஏறக்குறைய சவுக்கடம் 1000 பேர், 1,00,000 பேர் வந்திருப்பாங்க, கோடி பேர் வந்திருப்பாங்க, இவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நம்பரை பற்றி சொல்கிறது தான் அனிச்சித் संज्ञावाचक. அடுத்தது பரிமாணக் வாச்சக் விசேஷன் அப்படின்னா குவான்டிட்டி, எவ்வளோ அளவு அடிப்படையாக வச்சது தான் அதுதான். ஜிஸ் விசேஷன் கே துவாரா சங்யா யா சர்வநாம் கே பரிமாணம் அளவு, எவ்வளோ அளவு இவங்க தராங்க, அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றது சொல்கிறது தான் பரிமாணக் வாச்சக் விசேஷன். எக்ஸாம்பிள் நாப்பு, பாப்பு, தோல். पता चलता है उसके 2 भेद हैं. 2 டைப்ஸ் இருக்குது. நிச்சயத் பரிணாமக் வாச்சக் விசேஷன், அனிச்சத் பரிணாமக் வாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயத் அப்படின்னா நம்மளுக்கு 2 மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, 4 மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இது சொல்கிறது தான் நிச்சயத் பரிணாமக் வாச்சக். இதே வந்து அனுச்சத் அப்படின்றது கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் தாங்களே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் நிறைய கொடுங்க, கொஞ்சமாண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். नेक्स्ट सर्वनामिक विशेषण या निर्देशक அப்படின்றது जिस विशेषण से किसी को निर्देशक या संकेत किया जाता है उसे हम सर्वनामिक विशेषण कहते हैं. எந்த ஒரு பொருளை பற்றி டைரக்டடாக வந்து இண்டிகேட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் சர்வநாமிக் விசேஷன். யா நிர்தர்ஷக்னா கட்டளை அப்படின்னு சொல்கிறது. யஹு அப்படின்றது யஹு கோடா, இந்த கோடாவை சொல்கிறது. 7 அடுக்கா, ஏ அப்படின்றது அவங்கள பார்த்து ஏன்னு சொல்கிறோன்னா அந்த பசங்களை பார்த்து சொல்கிறது. அதில் மறைஞ்சிருக்கிறது என்ன, அந்த பசங்க. 7 அடுக்கே அந்த சிறுவர்கள். வகு காயம்னா வகுனா ஒரு மாட்டை பார்த்து சொல்கிறோம் வகு. அதே மாதிரி தான் 7 அடுக்கியாம்.